ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைகிறதுக்கு நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்னையிலேருந்து நம்ம சேனலில் டெய்லி டார்கெட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டார்கெட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் குரூப் 1க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. ஜூனில் நம்மளுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு 5 மாதத்தை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறது, அதான் முக்கியமான கேள்வி. ஸோ அப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும்னா என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, டெய்லி டார்கெட் வச்சு படிக்கலாம். அப்படி படிக்கிறப்போ நம்மளுக்கு என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், இன்னும் எது கவர் பண்ணல, எது இம்பார்ட்டண்ட்டான டாபிக், சிலபஸ் இப்போ அப்டேட் ஆகிருக்கு, அதோட சிலபஸ் வெயிட்டேஜுக்கு ஏற்றாப்புல நம்ம படிக்கிறோமா, இன்னும் இந்த டாபிக் நம்மளுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கா, இது புரியலையா அப்படின்றதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டார்கெட் வச்சு படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டார்கெட்டை நீங்கள் வச்சு படித்தாலும் ஓகே, அப்படி இல்லை நீங்களே ஒரு டார்கெட் நான் போட்டுக்கிறேன், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், எனக்கு ஹாப்பி தான். ஸோ வாங்க டார்கெட் பார்ப்போம். ஃபஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 இதாக பிரிச்சுக்கலாம். பார்ட் ஏல மொத்தம் 6 யூனிட் இருக்குது, பார்ட் பியில் 2 யூனிட் தான் இருக்குது. இப்போ இந்த பார்ட் ஏவை நான் 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஒரு பார்ட்டில் 2 யூனிட் அப்படின்ற மாதிரி நான் வச்சு படிக்க போகிறேன். அப்போ நான் 2 யூனிட்ன்றப்ப எனக்கு டாபிக் பெருசாக இருக்கிறது எல்லாமே என்னால் சின்ன சின்னதாக பிரித்து படிக்க முடியும். அப்போ எனக்கு டைமும் சேவ் ஆகும், நான் படிக்கிற ஸ்பீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நான் இந்த மாதிரி பிரிச்சுருக்கேன். ஸோ நான் இது எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கேன். ஸோ ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வரைக்கும் 50 மார்க்ஸ் யூனிட் 5க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் யூனிட் 4க்கு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ். அண்ட் தென் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு 25 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ யூனிட் 4ல் என்னென்ன டாபிக் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான்ஸ், எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. சரிங்களா? இந்த 3 டாபிக் படிக்கணும். அண்ட் தென் யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அண்ட் தென் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ப்ரியாம்பிள், யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, இந்த டாபிக்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன், மென்டல் எபிலிட்டியில் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் இதுதான். இது குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த இது. ஸோ இப்போ நீங்கள் குரூப் 2 குரூப் 4 தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் 1 நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஜென்ரல் தமிழுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் தமிழ் தான் எடுத்துப்பேன். இப்போ நான் குரூப் 2 எழுதுறேன் அப்படின்னா நான் தமிழ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் தமிழ் கொடுக்குறேன். ஸோ இங்கிலீஷ் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த டாபிக் படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன யூனிட்டாக நம்ம பிரித்து தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அலகு 1ல் பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். அண்ட் தென் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம திருக்குறளில் தான் எடுக்க போகிறோம். திருக்குறளில் ஒழுக்கம் உடைமை. அப்போ மொத்தமே 25 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க திருக்குறளில். அந்த 25 டாபிக்ஸையும் A to Z கிளியர் கட்டாக படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. நியூ இயர் அப்படின்றனால நம்ம என்ன சொல்கிறது, புது தெம்பு, புது கான்ஃபிடென்ஸ், ஓகேவா? அதோட சேர்த்து படிக்க ஆரம்பிங்க. கீப் ஸ்டடிங், லவ் ஸ்டடிங். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை பிடிச்சு பண்ணுறப்போ அதோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐயோ கடனுக்குன்னு பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்கு, ஸோ அதுக்காக நான் போக போகிறேன், அதுக்காக நான் படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஸோ நிறைய மோட்டிவேஷன் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன், நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறேன், அது எல்லாமே நான் உங்கள் கூட கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டார்கெட் இதுதான். இது நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் படிங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.